நான் வளர்ந்ததும். ஆசிரியர் பிரியதர்ஷினி கோகாய். படங்கள் தாரிக் அசீஸ். தமிழில் சுஜாதா வெங்கட்ராமன். வெளியீடு பிரதம் புக்ஸ். நான் வளர்ந்ததும் பலவிதமான பொருட்களை உருவாக்குவேன். பெரிய சிறிய பொருட்கள், வினோதமான ஆச்சரியப்படுத்தும் பொருட்கள். அவற்றை எல்லாம் உருவாக்க நான் அறிவியலை பயன்படுத்துவேன். முதலில் நான் ஒரு பாலம் கட்டுவேன். பிறகு ஒரு மிக உயரமான கோபுரத்தை உருவாக்குவேன். அதன்பின் உலகின் மிக நீளமான சாலையை உருவாக்குவேன். அது என் வீட்டில் தொடங்கி நேராக நிலவுக்கு செல்லும். இந்த கட்டமைப்புகளை உருவாக்கும் போது நான் ஒரு கட்டிட பொறியாளராக இருப்பேன். நான் இயந்திர பொருட்களையும் உருவாக்குவேன். சில இயந்திர பொருட்கள் ராக்கெட்டுகளிலும் சில விமானங்களிலும் இருக்கும். விமானங்கள் நம்மை பல நாடுகளுக்கு அழைத்துச் செல்லும். ராக்கெட்டுகள் நம்மை ஏற்றிக்கொண்டு செவ்வாய் கிரகத்துக்கு பறந்து செல்லும். எல்லா பயணங்களிலும் என் பாட்டி கூடவே வருவார். பறக்கும் பொறிகளை உருவாக்கும் போது நான் ஒரு விண்வெளி பொறியாளராக இருப்பேன். நான் கடலுக்கு அடியில் பயணிக்கும் வாகனம் ஒன்றை கட்டுவேன். அது எஃகினாலும் அலுமினியத்தினாலும் செய்யப்பட்டிருக்கும். மிக வேகமாக செல்லும். நாங்கள் மீன்கள், சுறாக்கள், திமிங்கலங்களுடன் நீந்துவோம். பாட்டி, மெதுவாக போ பாப்புரி என்பார். ஆனால் ரகசியமாக அவருக்கும் அந்த வேகம் பிடித்திருக்கும். எனது நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கும் போது நான் ஒரு கடல் துறை பொறியாளராக இருப்பேன். அத்துடன் நிறுத்திவிட மாட்டேன். சிறிய துகள்களில் இருந்து மின்சாரம் தயாரிப்பேன். ஒரு சிறிய துகள் எங்கள் கிராமம் முழுவதையும் ஒளிர செய்யும். பாட்டி மகிழ்ச்சியின் உச்சத்தில் பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்வார். அத்தகைய சக்தியை உருவாக்கும் போது நான் ஒரு அணுசக்தி பொறியாளராக இருப்பேன். நான் இன்னும் முடிக்கவில்லை. அடுத்து ஒரு ரோபோவை உருவாக்குவேன். அவளுக்கு கொக்கோ என்ற பெயரை சூட்டுவேன். கொக்கோவும் நானும் பல சாகசங்கள் செய்வோம். நாங்கள் சுவர்களுக்கு வண்ணம் அடிப்போம். பாத்திரங்களை சுத்தம் செய்வோம். நாங்கள் பாட்டிக்கு நிறைய மீன்களை பிடித்துக் கொடுப்போம். எனது ரோபோவை உருவாக்கும் போது நான் ஒரு ரோபோட்டிக்ஸ் பொறியாளராக இருப்பேன். கொக்கோவும் நானும் ஒரு தீச்சுவரை உருவாக்குவோம். மற்றவர்களின் ரகசியங்களை திருட முயற்சிக்கும் கெட்டவர்களிடம் இருந்து கணினிகளையும் இணையத்தையும் அந்த மென்பொருள் பாதுகாக்கும். நான் ஒரு அதிசூரனை போல் இருப்பேன். பாட்டி பெருமைப்படுவார். இணையத்தை பாதுகாக்கும் போது நான் ஒரு இணைய பாதுகாப்பு பொறியாளராக இருப்பேன். நான் கடலை சுத்தம் செய்ய ஓர் இயந்திரத்தை உருவாக்குவேன். காற்றை சுத்தம் செய்யும் இயந்திரம் ஒன்று உருவாக்குவேன். விலங்குகள் ஆரோக்கியமாக இருக்கும். மக்கள் எளிதாக சுவாசிப்பார்கள். நான் என்னுடைய இயந்திரங்களால் பூமியை காப்பாற்றுவேன். பூமியை சுத்தம் செய்ய இயந்திரங்களை உருவாக்கும் போது நான் ஒரு சுற்றுச்சூழல் பொறியாளராக இருப்பேன். நான் பெம்பெம்மிற்காக ஒரு புதிய காதை உருவாக்குவேன். அவள் ஒரு சண்டையில் அதை எழுந்துவிட்டாள். பின்னர் பாட்டிக்கு புதிய பற்களை உருவாக்குவேன். இறுதியாக எனக்காக ரெக்கைகளை உருவாக்குவேன். செயற்கை உடற்பாகங்களை உருவாக்கும் போது நான் ஒரு உயிரியல் மருத்துவ பொறியாளராக இருப்பேன். அதன் பிறகு நான் மேலும் உருவாக்க வேண்டிய பல விஷயங்களை தேடி உலகம் முழுக்க பறந்து திரிவேன்.